எல்லாம் நல்லா இருக்கணும். இங்கே ஒரு சின்ன ஒரு பதிவு பண்ண தான் ஆசைப்படுறேன். இது வந்து மெயின்லி லேடிஸ்க்காக, ஹோம் மேக்கர் ஆஸ் வெல் அஸ் ஒர்க்கிங் உமன் ரெண்டு பேருக்குமே சொல்கிறேன். நம்ம வந்து நிறைய வந்து ஃபேமிலிக்காக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்மளே வந்து கவனிச்சிக்காமல் போயிடுறோம். அதாவது நீங்கள் வந்து ஒரு 18-20 இயர்ஸ்லாம் நீங்கள் எவ்வளோ அழகாக இருந்திருப்பீங்க உங்களுக்கு. இப்பயும் நீங்கள் அழகாக தான் இருக்கீங்க. பட் நம்ம 20 இயர்ஸில் நம்ம வந்து நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப கம்மி தான். அப்போ வந்து நம்ம அப்பா அம்மா பார்த்துப்பா, நம்ம சாதாரணமாக இருப்போம். இப்போ மொத்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளே எடுத்துக்கிறதுனால நம்மளே க்ரூம் பண்ணிக்கிறது ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, நம்ம சவுத் இந்தியாவில் தான் க்ரூமிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. க்ரூமிங் மீன்ஸ் எப்படின்னா, இப்போ நம்ம ஆற்றுல தான் இருப்போம், நம்ம என்னத்துக்கு ட்ரெஸ் பண்ணிப்பானே அப்படியே சொல்லிட்டு அந்த கொண்டையை போட்டுருந்து ஒரு நைட்டியை போட்டுன்னு அப்படியே இருக்கும். பட் அப்படி இருக்காதீங்க. அட்லீஸ்ட் மார்னிங் அண்ட் ஈவினிங் ஃபேஸ் வாஷ் பண்ணி உங்களை நீங்களே அழகாக பண்ணிவிட்டு உங்கள் கண்ணாடியில் பாருங்கள். அது ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும். அதாவது என்னடா இது வாழ்க்கையை எப்படி போயிட்டு இருக்கேன்னு ஒரு மைண்ட் செட் வந்துடும். இப்படியே நீங்கள் ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா. ட்ரெஸ்ஸிங்கும் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். அதுக்காக சொல்ல வரேன். மெயினாக நம்ம சவுத் இந்தியாவில் கண்டிப்பாக பியூட்டி பார்லர் போகிறதே கிடையாது. 50% ஆஃப் த பீப்புள். பியூட்டி பார்லர் வந்து எதுக்கு போகிறோம்னு கேட்டோன்னா, நம்மளே அழகுபடுத்திக்கிறது ஒரு விதம் இருக்குது. பட் இருந்தாலும் நம்மளே கிளீனினஸாக வச்சுக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. அதாவது நம்மளே வச்சுக்கிறது. அதாவது நம்மளோட முகம் பார்த்தீங்கன்னா, ஃபேஷியல் பண்ணுவா. ஃபேஷியல் பண்ணுறச்சு என்ன இருக்கும்னா, அந்த மசாஜ் கொடுக்குறச்சு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். நம்மளுக்கு மைண்ட் அப்படியே ரிலாக்ஸாக இருக்கும். நீங்கள் எதனா பார்லர் போனால் கூட, எதனா சாங்கிங் போட்டால் கூட, இதெல்லாம் போடாதீங்க, கொஞ்சம் சைலண்டாக விடுங்க சொல்லி அந்த சைலண்ட் ப்ளஸில் நீங்கள் மசாஜ் பண்ணி பாருங்கள் ஃபேஸில். அப்படியே மைல்டாக தூங்கிடுவீங்க. அது வந்து உங்களுக்கு மைண்டை வந்து ஃப்ரெஷ் பண்ணும், மைண்டை வந்து காம் டவுன் பண்ணும். இன்னொன்று, பெடிக்யூ மேனிக்யூ கண்டிப்பாக பண்ணிகிட்டே ஆகணும். பெடிக்யூ பண்ணாதனால என்ன ஆகுதுன்னா, காலில் ஆணி வரும், வெடிப்பு வரும். அப்புறம் இந்த காலில் ஆணி இருக்கிறதுனால சுகர் வருது. மெயினாக வந்து இந்த காலில் அழுக்கு சேர தான் மெயினாக சுகர் ஃபார்ம் ஆகும் கால் வழியாக. ஸோ சுகர் வருதுன்னா என்ன ஆகும்னா, அந்த அடிப்பட்ட இடம்லாம் வந்து ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆகி உங்களுக்கு ஆறதுக்கிட்டே ரொம்ப டைம் ஆகுது. ஸோ அதனால நீங்கள் முதலேருந்தே டாக்டருக்கு செலவு பண்ணுறது பதில் பெடிக்யூ எதனா பண்ணீங்கன்னா, பெடிக்யூலாம் ரொம்ப கம்மி தான் பைசா. ஸோ அதெல்லாம் நீங்கள் ரெகுலராக பண்ணீங்கன்னா, பார்லரில் போயிட்டு உங்களை நீங்களே அழகாக வச்சுட்டீங்கனாலே உங்களுடைய ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்ல வரேன். இது எதுக்குன்னா, ஒரு சின்ன ஒரு பதிவு தான். ஏன்னா நிறைய நான் சவுத் இந்தியாஸில் பார்த்துருக்கேன். நிறைய லேடிஸ் வந்து ஃபேமிலின்னு அப்படிதான் இருக்கா தவிர அவளை க்ரூம் பண்ணிக்கிறது இல்லை. ஈவன் ஆஃபீஸ் கோயிங் பீப்புளும் அது மாதிரி தான் இருக்கா. ஸோ உங்களை நீங்களே அழகுபடுத்திக்கலாம். இன்கேஸ் உங்களால் பியூட்டி பார்லர் போக முடியினாலும் உங்கள் ஆற்றுல, அதாவது உங்கள் சமையல் ரூம்ல இருக்கிற ஒரு பொருளை வச்சு நீங்கள் நிறைய வந்து ஃபேஸ் பேக்லாம் பண்ணலாம். கடலை மாவு இருக்குது, சக்கரை இருக்குது, சக்கரை ஸ்க்ரப்பர் போட்டுக்கலாம், பொட்டேட்டோ இருக்குது, தக்காளி இருக்குது. எல்லாத்த வச்சும் நீங்கள் வந்து ஃபேஸ் பேக்லாம் போடலாம். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, உங்களை நீங்களே அழகுபடுத்திக்கோங்க. உங்களுடைய லைஃப் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். உங்கள் மைண்டும் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். அது வந்து ஒரு ஸ்மால் ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு சஜஷன் வச்சுக்கோங்களேன். சஜஷன் கூட வச்சுக்கலாம். நீங்கள் உங்களை நீங்கள் அழகுபடுத்திக்கோங்க. ஃபேமிலிக்காக நீங்கள் உழைங்க. பட் உங்களை நீங்களும் பார்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா இருக்கும்.